ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் போயிட்டு இருந்த ஆடு இந்த பக்கமாக வரும்போது பளபளக்கிற அந்த கேட்டில் அதோட உருவம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு ஆடு தான் அந்த பக்கம் நிற்கிது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கிட்ட சண்டைக்கு கிளம்பியிருக்கு. மோதலும் தொடங்கிடுச்சு. எதிரில் இருக்கிற ஆடு ரொம்ப வேகமாக ஓடி வரதுனால இதுவும் வேகமாக ஓடி போகுதான். கேட்டை மாற்றியே ஆகணும், இல்லைன்னா அந்த பக்கமாக போகிற ஆடு மாடு எல்லாமே முட்டியே கேட்டை ஒரு வழி பண்ணிரும். இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ப முடியாத காட்சி. இந்த வீடியோ ரொம்ப நல்ல நிலைமையில இருக்குது. ரோட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருந்த யானை இந்த வீட்டு சுவரை பார்த்து 4 தட்டி இருக்கு. அவ்வளவுதான், சுவர் இடிஞ்சிடுச்சு. தும்பிக்கையை விட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கு. அது நினைச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆனால் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் உருட்டி தள்ளிட்டு இருக்கு. இதுக்கு மேல இனி உள்ள போய் தான் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு இன்னும் சுவரை இடிச்சுட்டே தான் இருக்குது. நம்பவே முடியல, ஒரு வீட்டை ஒரு நிமிஷத்துல இப்படி ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து இருக்கிற அரிசி மூட்டையை தூக்கிட்டு வெளியே போகுது. எப்படி ஒரு சேட்டை பிடிச்ச யானையா இருக்குது பாருங்க. அரிசி மூட்டையை அப்படி சாக்கோட சேர்த்தே விழுங்கிரும் போல. அங்க இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து எட்டி பார்த்தா அங்க உள்ள இருந்து எட்டி பார்க்குது ஒரு புலி. எவ்வளோ பெரிய முகமாக இருக்குது, உள்ளே வரலாமா அப்படின்னு எட்டி பார்க்குது. ஆளை பார்த்ததும் உடனே தாவி வெளியே போயிடுச்சான். பாத்ரூமுக்குள்ளே புலியா? பார்த்தாலும் நம்ப முடியல அப்படி தான் சொல்லணும். லைட்டு போட்டு உள்ள வெளிச்சமாக இருக்குதுன்னு எட்டி பார்த்துருக்கும் போல. இங்கே இந்த வீட்டில் இருக்கிற டாகுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு புலி பொம்மையை வாங்கி இந்த ரூமில் வச்சிருக்காங்க. கதவை திறந்து உள்ளே விட்டது தான் உண்டு. ஏதோ புதுசாக இருக்கும் போல அப்படின்னு ஆர்வமாக வந்து டாகு பதறி அடிச்சு ஓடி இருக்கு. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு பூனை பொம்மையை கொடுத்தாலும் பரவாயில்ல, புலி பொம்மையை கொடுத்து ஆளை பதறடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் ஹாயா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம். டிவியில் வரக்கூடிய காட்சியை பாருங்க. ஒரு பூனை அங்கே இருக்கிற பறவைகளை கேட்ச் பண்ணுறதுக்காக ரெடியாக பதுங்கி இருக்குதான். இந்த பூனை நம்மளும் பறவைகளை கேட்ச் பண்ணலான்னு பதுங்கி இருந்து டிவி மேலே ஒரேடியாக பாஞ்சிருக்கு. நல்ல வேலை டிவி உடையலை. இன்னும் 4 தடவை இப்படி குதிச்சதுன்னா டிவி கண்டிப்பாக உடஞ்சிரும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஆடு ஒன்று மேய்ஞ்சிட்டே இருக்குது. அது மேய்ஞ்சிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துருக்கு. இந்த நாய் இவ்வளோ தூரம் பக்கத்தில் வருதே, நம்ம நகர்ந்து போகலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரலை. ஆடும் பார்த்து இருந்தது. கடைசியில் அந்த நாயோட வாழை பிடிச்சி ஒரே தூக்கிடுச்சு. இருந்தாலும் சாதுவான ஆடு இப்படி ஒரு வேலை பார்க்கணும் இந்த நாய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போல. எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் எங்க இந்த வீடியோல மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடு கிட்ட போய் வம்பழுத்திட்டு இருக்கிற ஒரு டாக் பாக்குறோம். கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த மாடு அதுக்கப்புறம் இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரே எட்டி உதச்சு தள்ளி இருக்கு. 20 அடி தள்ளி போய் விழுந்திருக்கு பாருங்க. எங்க இந்த வீடியோல ஸ்கர்ட்டிங் வீல் கட்டிட்டு ரோட்ல ஓடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருந்த நாய்கள் எல்லாரும் நடந்து போகும்போது இந்த ஒரு ஆள் மட்டும் வேகமா ஓடுற மாதிரி தெரியுது அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே நாய்கள் நம்ம ஓட ஆரம்பிச்சா பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிடும். இந்த வீலை கட்டிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. இங்க பறவைகள் சாப்பிட்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் டப்பால நிறைய தானியங்கள் போட்டு வச்சிருக்காங்க. பறவைகள் அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு போகும். இங்க ஒரு அணில் வந்தது அதை சாப்பிட்றதுக்காக. கூறு மேல இப்படி ஒரு பூனை காத்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏறின அணில் ஒரே வேகத்துல இறங்கிடுச்சு. பறவையும் அணிலோ எது வந்தாலும் அதை பிடிக்கிறதுக்காக இது காத்திருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு கொமடோ டிராகனை தான் பாக்குறோம். இங்க ஒரு கோழி வரத பார்த்ததும் குழியில இருந்து வெளியே எட்டி பார்த்திருக்கு. குழிக்குள்ள ஒரு கொமடோ டிராகன் இருக்கிறத பார்த்ததும் இந்த கோழி அந்த இடத்த விட்டு ஓடாம அதை குழிக்குள்ளே போட்டு மூடிடலாமா அப்படின்னு இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி அது மேல வீசிட்டு இருக்கு. இவ்வளவு மண்ணும் புழுதியும் பறக்கிறதுனால அதால மேல எந்திரிச்சு வர முடியல போல. கோழிக்கு எப்படி ஒரு ஐடியா பாருங்களேன். இந்த வீடியோல மரத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு பாம்பு கீழே இறங்குறதுக்கான வழியை தேடிட்டு இருந்தது. இதை பார்த்தது இந்த பூனை வேகமா ஓடி போய் அதை அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இழுத்துருக்கு. எவ்வளவு உயரத்துக்கு ஜம்ப் பண்ணிருக்கு. அது இழுத்த வேகத்துக்கு பாம்பு தரைக்கு வந்தாச்சு. யாரு கண்ணிலையும் படாம போயிடலான்னு பார்த்தா கடைசியில் அந்த பூனை கண்ணில் படுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல மான் அந்த பக்கத்துல இருந்து வரிசையா வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க இருக்கிற சிங்கம் பதுங்கி இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சிங்கம் இருக்கிற விஷயமே தெரியாது. இலையோட இலையா மரத்தோட மரமா அப்படிதான் ஒட்டி பதுங்கி இருக்கும். அதனால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில ஒரு மான் அதுக்கு விருந்தாயிடுச்சு. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு மேல ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருந்தது. மற்ற நாய்களோட சத்தம் கேட்டதுனால ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உஷாராயி உடனே கண் விழிச்சு பார்த்திருக்கு. இந்த நாய் எந்திரிச்சு நிக்கிறத பார்த்ததும் இதை பார்த்து ஓடி வந்தது சிறுத்தை. பக்கத்துல போய் இது தூக்குறதுக்கு போயிடுச்சு. ஆனா நாய் ரொம்ப உஷாரா இருந்ததுனால அதை தூக்க முடியல. கடைசியில சிறுத்தை அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல 2-3 பெண் சிங்கங்கள் படுத்திருக்கு. அதோட குட்டிகள் எல்லாம் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்குது. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆண் சிங்கம் வந்தது. சிங்கம் வந்த விகத்துல இந்த குட்டிகள் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான் அந்த பெண் சிங்கங்களுக்கு வந்தது பாருங்க கோபம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஆண் சிங்கத்தை துரத்தியே விட்டுடுச்சு. இங்க இந்த வீடியோல காட்டுல ஒரு சிறுத்தையை நிறைய சந்திக்கிறத பாக்குறோம். நிறைய பார்த்ததும் சிறுத்தைக்கு ஒரே சந்தோஷம், இன்னைக்கு ஒரு விருந்து கிடைச்சது அப்படின்னு. ஆனா நரியோட யோசனையை பாருங்க. புத்திசாலி நரி பயந்து ஓடாம சிறுத்தையை பார்த்து வேகமா ஓடி வந்திருக்கு. இது எதுக்கு நம்மள பார்த்து ஓடி வருதுன்னு சிறுத்தை யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நரி அங்கிருந்து வேகமா ஓடி போய் எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துரத்துனா கை
கையில மாட்டுமா. எங்க இந்த வீடியோல நிறைய பறவைகள் இருக்கிறத பார்த்ததும் மெதுவா பதுங்கி அதுல ஒரு பறவையை கரெக்டா கேட்ச் பண்ணிருக்கு இந்த பூனை. ஆனா அந்த பூனை கிட்ட இருந்து இந்த பறவை ரொம்ப ஈஸியா தப்பி போயிடுச்சு. மறுபடியும் பின்னாடியும் வரதை பார்த்ததும் இந்த பறவை வேகமா வந்து பூனையை துரத்தி விட்டுருக்கு. பூனை வீட்டுல இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு காட்டுல இருக்கிற புலியோட குணங்கள் கொஞ்சம் இருக்குமா. அதனால வேட்டையாடுறதுலயும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு மானிட்டர் லிசர் நடந்து போறத பாக்குறோம். இங்க கேட் திறந்திருக்கிறத பார்த்ததும் மெதுவா உள்ள நுழைஞ்சிருக்கு. வித்தியாசமான ஒரு உருவம் உள்ள வரத பார்த்ததும் அங்க இருக்கிற நாய் வேகமா ஓடி வந்திருக்கு. ஆனா பின்னாடியே ஓடி வந்தாரு அந்த நாயோட ஓனர். அந்த நாய் மேல அவருக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. மானிட்டர் லிசர்டெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம நாயை காப்பாற்றணும் அப்படின்னு வேகமா தூக்கிட்டு போயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது குரங்கோட சேட்டை தான். குரங்கு நம்ம கிட்ட ஏதாவது கேட்டதுன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல ஏதாவது கொஞ்சமாவது அது கையில கொடுத்து அனுப்பிடணும். இங்க பேகை வாங்கி மொத்த பேகையும் பிரிச்சு மேய ஆரம்பிச்சிருக்கு. தேடி பார்த்து ஒண்ணும் கிடைக்காததுனால வீசிட்டு ஓடி போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நடுராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுனால வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா மாடிப்படி ஏறி மெதுவா வந்துட்டு இருக்கு ஒரு சிங்கம். வீட்டுக்குள்ளே நடமாடிட்டு இருக்கு. அந்த இருட்டுல அதோட 2 கண்ணு மட்டும் டார்ச் லைட் மாதிரி தெரியுது. ராத்திரி ஊருக்குள்ள உலா வருதுன்னு பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ளே உலா வர ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள ஒரு வித்தியாசமான உருவம் அங்கங்க நடமாடிட்டு இருக்கிறது அங்க இருக்கிற கேமராவில எல்லாம் பதிவாயிருக்கு. ஆனா நேருக்கு நேர் யாரும் பார்க்கல, எல்லாமே கேமராவில தான் பதிவானது. இங்க ஒரு வேனை தாண்டி மெதுவா நடந்து போகுது. அது ஒரு புலி தான் இப்படி பட்டப்பகல் நேரத்துல நடந்து போகுதா அப்படின்னு பார்த்து மிரண்டே போயிட்டாங்க. இங்க ராத்திரி நேரத்துல தோட்டத்துல புது விருந்தாளிகளை பார்த்து நம்பவே முடியல. அது எல்லாமே காண்டாம இருக்கும். 1 2 இல்ல ஒரு குடும்பமாவே சேர்ந்து வந்திருக்கு போல. இதே மாதிரி தான் இங்க பார்க்ல இருந்து தப்பி மெதுவா ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கிற ஒரு காண்டாமிருகத்தை பாக்குறோம். காண்டாமிருகத்தை இவ்வளவு பக்கத்துல பார்க்காததுனால எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருந்தது திடீர்னு ஆளை பார்த்து துரத்தியே ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு ஒரு மானை தான் பாக்குறோம். வந்த மான் அங்க இருக்கிற டிஷ்யூ பேப்பர் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு எடுத்து வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்கு ஏறாத மாடி இல்ல எட்டாத உயரம் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான். கரண்ட் கம்பி மேல ஏதோ சறுக்குல சறுக்கிட்டு வர மாதிரி சருன்னு சறுக்கிட்டு வந்திருக்கு இந்த குரங்கு. எவ்வளவு உயரம் பாக்குறதுக்கே நம்ப முடியல. மற்ற குரங்குகள் எல்லாம் அங்க மொட்டை மாடியில காத்து இருக்குதான். இது கரெக்டா வந்து சேர்ந்துடுச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா குரங்குகளும் வந்து சேர்ந்துரும். அடுத்தது இங்க இந்த வீடியோல சும்மா இருக்கிற ஒரு ஆட்டு கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக வந்த ஒரு சேவலை தான் பாக்குறோம். நீயா நானான்னு இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு ரெடியா வந்திருக்கு. சேவல் வர வேகத்துக்கு முன்னாடி ஆடால தாக்கு பிடிச்சு நிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் முட்டுறதுக்கு மோதி பார்த்தது. அதுக்கப்புறம் முடியாதுன்னு இடத்த காலி பண்ணி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. இதே மாதிரி தான் எங்க ஒரு கோபக்கார சேவல் இந்த நாய்கிட்ட வம்பிழுக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த நாயும் முடிஞ்ச அளவுக்கு அதால பலம் கொண்டு நல்லாவே கத்தி பார்த்திருக்கு. ஆனா இது குறைக்கிற சத்தத்துக்கெல்லாம் இந்த சேவல் அமைதியாகிற மாதிரி தெரியல. ஒரு இன்ச்சு கூட நகராம அந்த நாயை தான் அந்த இடத்தை விட்டு ஓட விட்டுருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோ ரோட்ல வித்தியாசமா நடந்து வந்த ஒரு டாக் தான் பாக்குறோம். 2 கையால மட்டும் நடந்து வருதான். சுத்தி இருந்து பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுச்சு இந்த நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது ஜாலிக்காக நடந்து வந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏதோ சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய டாக் எப்படி பயங்கரமான ஆளா இருக்குது பாருங்களேன். வேற ஏதோ ஒரு நாயை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி வேலையில இறங்கி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நீயா நானா இன்னைக்கு பாத்திரலாம் அப்படின்னு சண்டைக்கு தயாரான ஒரு டாகையும் ஒரு பூனையும் தான் பாக்குறோம். இந்த நாய் கொஞ்ச நேரத்துல முடிவெடுத்து இந்த பூனை கிட்ட வம்பே வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து ஓடுறதுக்கு பாக்குது. ஆனா பூனை அதை விடுற மாதிரி இல்ல. எந்த தெருவுக்கு போனாலும் பின்னாடியே வருவேன் அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போயிருக்கு. நாயை பார்த்து ஒரு துளி கூட பயம் இல்லை பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ஒரு எலியை பார்த்ததும் வேகமா ஓடி வந்த ஒரு நாயை பாக்குறோம். ஆனா இந்த எலி பயங்கரமான ஆளா இருக்குது. உருவத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த நாய்கிட்ட எகிரி சண்டைக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் எதிர்பார்க்காத நாய் எடுத்து காலி பண்ணி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு.